ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞானவாசிஷ்டம் யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவான் தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். முதலாவது குசுண்டன் கதை. பாடல் 21. அகல் வாதனையின் வித்தான அந்தச் சுளுத்தி வீடு அழியா புகழ் வித்தல்லா வாதனையே துரியம் பொன்றா வீடொழிக்கும் இகல் வாதனை தீ கடன் நோய் நஞ்சு இறைஞ்சார் கோபம் நேயமிவை மிக வேண்டாம் சற்றானாலும் மிக்க வருத்தம் செய்திடுமே. வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு முக்தி என்பது என்ன என்பதை விவரித்து வருகின்றார். முக்தியினுடைய சொரூபம், முக்தி மோட்சம் என்றால் என்ன, முக்த நிலை என்றால் என்ன. சத்தா சாமானிய மாத்திரமாய் இருத்தல் முக்தி. எல்லா நாமரூபங்களுள்ளும் சமமாய் இருக்கின்ற சத்வஸ்து பிரம்மம் ஆத்மா. அதை அறிந்து கொண்டு மனது எப்பொழுதும் அதிலேயே இருத்தல் என்பதுதான் சத்தா சாமானியமாய் இருத்தல். அதனால் சத்தா சாமானிய ரூபம், சாமானிய சத்தா ரூபமாக மனது இருத்தல். வேறு எந்த விருப்பு வெறுப்புகளும் இல்லாமல் உள்ளதை உள்ளவாறு அறிந்து, உள்ளதை உள்ளவாறு அறிந்து என்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற அனுபவிக்கின்ற எல்லாம் நாமரூபம், அது தோற்ற மாத்திரம். அதற்கு ஆதாரமாக ஒரே சத்வஸ்துவே இருக்கின்றது. அதனால் உள்ளவற்றுள் எல்லாம் உண்மையாக இருப்பது ஒரே பொருள், மெய்ப்பொருள். இப்படி ஒரு வாக்கியம் உண்டு. இருப்பே உண்மை, இருப்பது உண்மை அல்ல. இருப்பே உண்மை, இருப்பது உண்மை அல்ல. இருப்பதுன்னு சொல்கிற பொழுது நம்ம தோன்றி மறையக்கூடிய இந்த உலகப் பொருள்களை இருக்கிறதுன்னு சொல்கிறோம்.
அந்த இருக்கிறதுன்னு இருக்கிறதுக்குள்ள இருப்பாய் எது இருக்கின்றதோ அந்த இருப்புத்தன்மை, அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருப்புத்தன்மை, அது மாத்திரமே சத்தியம். இருப்பு என்ற அதன் மேலே இருக்கக்கூடிய தோற்றம் சத்தியம் அல்ல. உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. இப்படி எல்லாவற்றுள்ளும் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ அதற்குள்ள ஒரு இருப்புன்னு எது இருக்கோ அதுதான் உண்மையான இருக்குது. அந்த இருப்புக்கு மேலே நாம ரூபங்களாக பல்வேறு விஷயங்கள் மாயையினால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கல்பனை எப்படி வந்ததுங்கிறதும் முன்னாடி சுருக்கமாக சொன்னார். பிரம்மத்தினிடத்தில் மாயாசக்தி இருக்குது, அது முக்குணங்களை உடையதாக இருக்குது. அந்த முக்குணங்களும் ஒன்றொன்று மூன்று மூன்றாக பிரிந்து 9 குணங்களாக ஆகி அதிலிருந்து தேவர்கள், ரிஷிகள், ஜீவர்கள், மற்ற செடி கொடி தாவரங்கள், ஜடப்பொருட்கள் அனைத்தும் வந்திருக்கின்றன. அதனால் ஒரு மாறாத இருப்பின் மேல், அதான் சத்தியம், சத்வஸ்து என்று சொல்லுகின்றோம், மெய்ப்பொருள் என்று சொல்லுகின்றோம், சச்சிதானந்த பிரம்மம். அதன் மேலே, அந்த மாறாத இருப்பு மேலே மாறுபடுகின்ற நாம ரூபங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன, மாயையினால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் சத்தியம். இதை புரிந்து கொண்டு, அதனால் இந்த நாமரூபங்கள் எல்லாவற்றுள்ளும் சமமாக இருக்கின்ற சத்வஸ்துவான ஆத்மாவை அறிந்து கொண்டு அதே சிந்தனையில் அதுவாகவே மனது இருத்தல் என்பது தான் முக்தி. அதை மட்டுமே அறிந்து கொண்டு அதை மட்டுமே பார்த்து கொண்டு, அல்லது அதற்கு மட்டுமே சத்தியத்துவம் கொடுத்து கொண்டு, மற்ற விவகாரங்களில் நாமரூபம் தெரியுது, பேதங்கள் தெரியுது, நம்ம அதை பயன்படுத்துகின்றோம். அதை பயன்படுத்தினாலும் அதை சத்தியம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறியாமையினால் அதை சத்தியம் நினைத்து அதற்கு பரம தாத்பரியம் கொடுத்து அது போயிட்டால் ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோமே, அதுதான் அத்தியாசம், அதுதான் அறியாமை. நாமரூபங்கள் மாறுதல் அதனுடைய இயல்பு, வந்து போதல் அதனுடைய இயல்பு. அந்த மாறுதலுக்குள்ளே மாறுபடாத ஆத்மா இருக்கின்றது. நான் அந்த ஆத்மா, எல்லாம் அந்த ஆத்மாவே. அந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. மாறுபடுகின்ற நாமரூபங்கள் அது மாறுபடும் தன்மை உடையது, பொய்ப்பொருள், கல்பனை. அதனால் இந்த தோற்றங்கள் வந்து போகிறது குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அனாத்மாக்கள் வந்து போதல் என்பது அதனுடைய இயல்பு, அதை குறித்து நம்ம வருந்த வேண்டியதில்லை. சத்வஸ்துவான ஆத்மா அது அழிவில்லாதது என்ற அந்த ஞானம் மறக்காமல் இருத்தல் என்பதுதான் சத்தா சாமான்யமாக இருத்தல். இந்த ஞானம் வர்ற பொழுது மற்ற வாசனைகள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. வாசனைங்கிறது என்னது? அசுப வாசனை. அசுப வாசனைங்கிறது இதை சத்தியம்னு நினைக்கிறது. அஞ்ஞான காரியமாக என்னெல்லாம் வந்திருக்கோ அது அசுப வாசனை. சரீரத்தை நான் நினைக்கிறது, அனாத்மாவை ஆத்மான்னு நினைக்கிறது, இந்த உலகத்தை சத்தியமாக நினைத்தல், உலகத்தில் இருக்கக்கூடிய பேதங்களை சத்தியமாக கருதுதல் என்பது அஞ்ஞான காரியமாக வந்தது. அப்படி பல காலமாக நம்ம விவகாரம் பண்ணி இருக்கிறோம். அது நமக்குள்ள வாசனையாக இருக்கின்றது. அந்த வாசனை இந்த ஞானத்தினால நீக்கப்பட வேண்டும். சத்தியத்துவ புத்தி, வாசனை நீக்கம்ங்கிறது சத்தியத்துவ புத்தி நீக்கம். அனாத்மாவை நான் நினைக்கிறது, ஜெகத்தை சத்தியம் நினைக்கிறது. இந்த சத்தியத்துவ புத்தி நீங்கிறது என்பது தான் வாசனை நீங்குதல். அது நீங்காமல் வெறுமனே மனது லயமாக இருந்தால் அது முக்தி ஆகாது. அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். செடி கொடி தாவரங்களில் அவித்யா இருக்குது, அவித்யா காரியமான வாசனைகள் இருக்குது. ஆனால் அவைகள் வெளிப்படாமல் இருக்கின்றன. சுளுத்தியில் இருப்பது போல் அவைகள். ஆனால் அந்த உபாதி தர்மம் அப்படி, அந்த உபாதியினுடைய சக்தி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்குள்ளேருந்து வாசனைகளானது வெளிப்படும். அதனால் அந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து அது என்ன இன்பத் துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அவைகள் மாத்திரம் வெளிப்படுகின்றன, மற்றவைகள் வெளிப்படாமல் இருக்கின்றன. அதனால் அதிமுக்தி நிலை அல்ல. முக்தி நிலையில் இந்த வாசனைகள் எதுவும் இருக்காது. வாசனை இல்லாமல் சர்வம் பிரம்மமயம் என்று இருத்தல், அதுதான் உண்மையான முக்தி நிலை, அதுதான் சரியான முக்தி நிலை என்று அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அதனால் வாதனை வித்தான அந்த சுளுத்தி வீடு அழியா, அந்த தூக்கம் வாசனைகளை கொண்டிருக்கின்ற அந்த தூக்கமானது, தூக்கம் போன்ற
மற்ற மனித சரீரம் தவிர மற்ற சரீரங்களில் இருத்தல் என்பது அதில் செயல்படாமல் இருத்தல் அல்லது அதில் ஒரு துக்கம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது முக்தியாக ஆகிவிடாது, அது முக்தியை தராது. புகழ் வித்து அல்லா வாதனையே துரியம் போன்றா வீடளிக்கும். துரியத்தை தருகின்ற துரிய நிலையான வீட்டை மோட்சத்தை கொடுக்கும். எது? வித்து அல்லா வாதனை, வாதனை இல்லாத, அது அஞ்ஞானமும் அஞ்ஞான காரியமும் இல்லாத, வித்தாக விதையாக வாசனை இல்லாமல் இருத்தல். இகழ் வாதனை, அதனால் இந்த வாசனையானது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அதான் விஷயம். அதை தெளிவுபடுத்தி சொல்கிறார். அதோட லௌகிக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் சேர்த்து சொல்லுகின்றார். இதெல்லாம் மிச்சம் வைத்தாக்கா அதனால் நமக்கு ஆபத்து வரும். என்னது? வாசனை, தீ, நெருப்பு, கடன், நோய், நஞ்சு, இறைஞ்சார், இறைஞ்சாருங்கிறது பகைவர், கோபம், நேயம்ங்கிற பற்று, இவைகள் மிச்சமில்லாமல் அழிக்கப்பட வேண்டியது, மிச்சமில்லாமல் தீர்க்கப்பட வேண்டியது. மிச்சம் வச்சா அது விருத்தியாகி பலமாக ஆகி மீண்டும் ஆபத்தை துன்பத்தை கொடுக்கும். அதனால் மிக வேண்டாம், சற்று மிக வேண்டாம். ஆனாலும் சற்று, ஆனாலும் சற்று இருந்தாலும் இவை மிக வேண்டாம். இவைகள் மிகன மிச்சமாக, இவை மிச்சமாக இருக்க வேண்டாம்னு அர்த்தம். சற்று ஆனாலும், சற்று மீதமாக இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாலும் மிக்க வருத்தம் செய்திடுமே, மிகுந்த துன்பத்தை அவைகள் மீண்டும் சம்சாரத்தை உண்டு பண்ணும். அடுத்த பாடல் 22. தடை வாதனையின் விதை சுட்டு சத்தா சாமானிய ரூபம் உடையோர் ஆனோர்க்கு உடலிருந்தும் ஒழிந்தும் பின்னை துயரணுகா அடை சிற்சக்தி வாதனை வித்து உருவாம் துயிலே அதற்கியல்பாம் கடையில் அறிவை காணாமை அவிஞ்சை என்பர் கலைவல்லோர் தடைவாதனையின் விதை சுட்டு சத்தா சாமானிய ரூபம் உடையோர் ஆனோர்க்கு உடலிருந்தும் ஒழிந்தும் பின்னை துயரணுகா அடை சிற்சக்தி வாதனை வித்து உருவாம் துயிலே அதற்கியல்பாம் கடையில் அறிவை காணாமை அவிஞ்சை என்பர் கலைவல்லோ. தடை வாதனையின் விதை சுட்டு சத்தா சாமானிய ரூபம் உடையோர் ஆனோர்க்கு உடல் இருந்தும் ஒழிந்தும் பின்னை துயர் அணுகா அடை சிற்சக்தி வாதனை வித்து உருவாம் துயிலே அதற்கு இயல்பா கடையில் அறிவை காணாமை அவிஞ்சை என்பர் கலை வல்லோ. தடை வாதனையின் விதை சுட்டு, தடைன தடையாக இருக்கின்ற, நமக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற, நாம் அனுபவிக்க நம்முடைய சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா ஆனந்தம், அதை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கின்ற வாசனைகள், தடை செய்கின்ற வாசனை, அதன் வித்தாகிய அஞ்ஞானம். வாசனையின் விதை அப்படிங்கிற பொழுது வாதனைக்கு காரணம், வாதனைக்கு விதையாக இருக்கிறது அஞ்ஞானம். அதனால் வாசனையும் அதற்கு காரணமான அஞ்ஞானமாகிய விதையும் சுட்டு, அதை சுட்டு வறுத்துன்னு அர்த்தம். எப்படி விதையை வறுத்துட்டா அது மீண்டும் முளைக்காதோ அது மாதிரி அஞ்ஞானத்தை ஞானத்தீயினால் சுட்டு வறுத்து காலி செய்து இல்லாமல் செய்து, அதனுடைய வீரியத்தை இல்லாமல் செய்து, அதனுடைய சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற சக்தியை இல்லாமல் செய்து, அதனால் அந்த முளைக்கின்ற சக்தியை இல்லாமல் பண்ணணும். அது சம்சாரத்தை இல்லாமல் பண்ணணும்.
ஞானத்தினால் அதை சுட வேண்டும், வறுக்க வேண்டும். அதனால் சத்தா சாமானிய ரூபம் உடையோர் ஆனோர்க்கு. அப்படி ஞானத்தினால் ஸ்ரவண மனன நிதித்தியாசன சாதனைகளால் அஞ்ஞானத்தையும் அஞ்ஞான காரியமான சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற அசுப வாசனைகளையும் சுட்டு நாசமாக்கி சத்தா சாமானிய ரூபமாக இருப்போர்க்கு. அதனால் உடையோர் ஆனோர்க்குனா உடையவர்களாக இருப்போர்க்கு அப்படின்னா மனது அந்த சத்தா சாமானிய ரூபமாகவே இருப்பவர்களுக்கு. அப்படி அபியாசம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி வேற சிந்தனை இல்லை, எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையிலேயே இருக்கிறார்கள். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு ஸ்லோகம். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா, திருஷ்டியை ஞானமயமாக ஆக்கி, பார்வையை ஞானமயமாக ஆக்கி உலகத்தை பிரம்மமாக காண்பாயாக அப்படி பார்த்து கொண்டிருப்பவர்கள். அப்படி அந்த நிலை, அந்த ஞான நிஷ்டை, அத பிரம்ம நிஷ்டை, ஸ்திதை பிரஜ்ஞ நிலை என்றெல்லாம் சொல்கிறோம். அந்த ஞான நிஷ்டை அடைந்தவர்களுக்கு, ஸ்தித பிரஜையை அடைந்தவர்களுக்கு, ஜீவன் முக்தியை அடைந்தவர்களுக்கு உடல் இருந்தும் ஒழிந்தும் பின்னை துயர் அணுகாது. அவர்கள் உடலோடு இருந்தாலும் உடல் போனாலும் அதன் பிறகு துன்பமானது வருவது இல்லை. அதனால் உடல் இருந்துங்கிறது ஜீவன் முக்தி நிலை. இந்த உடலில் இருக்கின்ற பொழுதே அவர்கள் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்களாக, இருமைகளிலிருந்து விடுபட்டவர்களாக, லௌகிக்க இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபட்டவர்களாக, ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்கள். ஒழிந்து என்பது இந்த சரீரம் போன பிறகும் மீண்டும் சரீரத்தை அடைவது இல்லை, அதனால் மீண்டும் துன்பத்தை அடைவதில்லை. அது விதேக முக்தி. அதனால் உடல் இருந்து துயர் அணுகான ஜீவன் முக்தி, உடல் ஒழிந்து துயர் அணுகாங்கிறது விதேக முக்தி. அதனால் உடல் இருந்தும் ஒழிந்தும், உடம்பு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பிறகு துன்பமானது வருவது இல்லை, மீண்டும் பிறவியானது வருவது இல்லை. அதுக்கப்புறம் அஜ்ஞானம்னா என்னங்கிறத சொல்கிறார். இது முக்கியமான கருத்து. அதனால் ஜீவன் முக்தி ஸ்வரூபமானது வர்ணிக்கப்பட்டு விட்டது. வாசனை இல்லாமல் சத்தா சாமான்யமாக மனது இருக்கிறது தான் ஜீவன் முக்தி. அதில் நிஷ்டையானது வந்துவிட்டால் பிறகு எந்த விதத்திலும் துயரம் இல்லை. அது ஜீவன் முக்தி நிலை, விதேக முக்தி நிலை. ஜீவன் முக்த ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அவிஜ்ஞை, அந்த சம்சாரம் வந்ததுக்கு காரணம், அதிலிருந்து நிவர்த்தி அடைகிறது எப்படி. அதனால் அவித்யா வித்யா ரெண்டும் என்னங்கிறத வர்ணிக்கின்றார். அடை சிற்சக்தி வாதனை வித்து உருவாம், துயிலே அதற்கு இயல்பாம். அடை சிற்சக்தின அடைகின்ற, வந்து சேர்ந்திருக்கின்ற, அடைந்துள்ள அப்படின்னு அர்த்தம். சிற்சக்தி சித்தினுடைய சக்தி. அதாவது சிற்சக்திங்கிறது சித்தாகிய சக்தின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. சித்தாகிய சக்தினா சித்துன்னு அர்த்தம், பிரம்மங்கிற அர்த்தம். இந்த இடத்துல சித்தினுடைய சக்திங்கிறது சக்தி. இப்போ மாயை, சித்தினுடைய சக்தி மாயை. வாதனை வித், அந்த மாயா, அந்த வாயை வாதனை வித்து உருவாம். அதனால் அந்த மாயையானது வாசனையும் அவித்தையும் உருவமாக கொண்டது. வாதனை வித்து உருவாம். சக்தியினால் அந்த சித்தினுடைய சக்தி மாயாசக்தி. அந்த மாயாசக்தி தான் இந்த வாதனைக்கு வித்தாக இருக்கின்றது. அதனால் வாதனை வித்துனா, வாசனைக்கு வித்து என்னது? மாயாசக்தி அவித்யா, அதுதான் வாசனைக்கு வித்தாக இருக்கின்றது. அதனால் வாசனை வித்து உருவாம்னா சித்தினுடைய மாயாசக்தியானது வாசனைக்கு வித்தாக இருக்கின்றது. வாதனையானது சிற்சக்தியை விதையாக கொண்டு இருப்பதாகும். அதனுடைய இயல்பு என்ன? அது துயிலே அதன் இயல்பாம். அவித்தை, அஞ்ஞானமாக ஒன்றையும் அறியாமல் இருத்தல் என்பது அதனுடைய இயல்பு, அதனுடைய தன்மை. நித்திரையே அதன் இயல்பு ஆகும். கடையில் அறிவை காணாமை. கடையில்னாக்க முடிவு இல்லாத, அனந்தமான அப்படின்னு அர்த்தம். கடைனா கடைசி, கடைசி இல்லாத, எல்லை இல்லாத, அனந்தமான அறிவை. அறிவைனா சித் ஸ்வரூபத்தை, ஆத்மாவை, பிரம்மத்தை, ஞானமயமான பிரம்மத்தை. காணாமை அறியாமை.
இல்லை, சித்தினுடைய சக்தியாக மாயை இருக்குது. அந்த மாயை தான் சரீரங்களை உண்டு பண்ணி அதன் மேலே அபிமானத்தை ஏற்படுத்தி வாசனைகளை உண்டு பண்ணுகின்றது. அதனால் இந்த சித்தானது அவித்தையினால் மறைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதனால் அறிவை காணாமை அவித்தை என்பர் கலை வல்லோர். அவிஞ்சைங்கிறது அவித்தை, அவித்யா அஜ்ஞானம். அறிவை காணாமை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மத்தை அறியாமல் இருத்தல், ஆத்மாவை அறியாமல் இருத்தல் என்பது தான் அவித்தை ஆகும். அவித்தைனா என்னன்னா சொரூபம் தெரியாமல் இருக்கிறது. சொரூபத்தை எது மறைத்திருக்கின்றதோ அல்லது எது மறைத்ததுனால சொரூபம் தெரியாமல் இருக்கோ அந்த மறைப்பு, அதுக்கு தான் அவித்தைன்னு பேர் என்பர் கலைவல்லோர். கலைவல்லோர்னால் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்த பெரியோர்கள். அறிவை காணாமை அஜ்ஞானம். அதை சுருக்கமாக சொன்னால் அஜ்ஞானம்னா என்னென்னா அறிவை காணாமை அஜ்ஞானம். அறிவுங்கிறது இங்கே ஆத்மா ஸ்வரூபம், அறிவு வடிவமான ஆத்மா. ஆத்மாவை அறியாமை என்பது தான் அவித்தை. அந்த துயில், ஆமாம், ஒன்றும் அறியாத நிலை அப்படிங்கிறது துயில்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் துயிலே அதற்கு இயல்பாம்னா அந்த அஜ்ஞானம் எங்கே இருக்குது? தூக்கத்தில் இருக்குது. ஒன்று மறைத்திருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் ஸ்தாவரம் முதலானவைகளில் என்ன இருக்குது? அந்த வாசனைகள் எல்லாம் வெளிப்படாமல் இருக்கிற நிலை சுசுப்திக்கு சமானம்னு சொன்னார். அதனால் அது அஜ்ஞானம். அதனால் துயிலுங்கிறது அதனுடைய அவஸ்தை. அஜ்ஞானங்கிறதோட அவஸ்தை துயில். அது உண்மையிலேயே சரீரம் தூக்கத்தில் இருக்கலாம், அல்லது விழிப்பு நிலையில் இருக்கிற பொழுதும் விஷயத்தை தெரியாமல் இருக்கிறது தூக்கம் தானே, தூக்கம் மாதிரி தானே. யானிஷா சர்வபூதானாம்ங்கிற அந்த கருத்து. எல்லா உயிர்களுக்கும் எதை அறியாமல் இருக்கின்றனவோ, அப்போ அறியாமல் இருத்தல்ங்கிறது தான் துயில். அது அஜ்ஞானத்தோட அவஸ்தை, அஜ்ஞானத்தோட நிலை. அதாவது ஸ்வரூபம் அதனுடைய அவஸ்தை ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாயை, சித்தினுடைய சக்தியாகிய மாயை என்பது வாசனையினுடைய சொரூபம், வாசனையினுடைய மூலம். வாசனையினுடைய சொரூபம் வாசனையினுடைய மூலம். அதோட அவஸ்தை, அந்த அஜ்ஞானத்தோட அவஸ்தை என்னது? தூக்கம், அறியாமல் இருத்தல். அதை விளக்கி அடுத்த வரியில் அறிவை காணாமை அவித்தை ஆகும். அதாவது காரண சரீரம், ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. காரண சரீரங்கிற பொழுது அது அவித்யா தான். இப்போ காரண சரீரம்னு ஒன்று இருக்குங்கிறது எங்கே தெரியுது? தூக்கத்தில் தெரியுது. அந்த தூக்கத்தில் காரண சரீரம். ஏன்னா ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டுமே காரிய சரீரம். இந்த ரெண்டும் எங்கே ஒடுங்குகின்றது? காரியமானது காரணத்தில் ஒடுங்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டுமே காரணங்கிற அவித்தையில் ஒடுங்கி இருக்கின்றது. நான் ஒன்றையும் அறியாமல்னா, அப்போ ஒன்றையும் தெரியாத அவித்தையில் இந்த மனதானது லயமாகி இருக்கின்றது. அதனால் அஜ்ஞானத்தோட அவஸ்தையை துயில்னு சொல்லுகின்றோம். அங்கே தான் அது தெளிவாக தெரிகின்றது. அது இருக்கின்ற இடம் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்கன்னா, கனவு இருக்கிறது தெரியுது. ஸ்தூல சரீரம் சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்க மனசு மட்டும் இயங்குகிற நிலைங்கிறத நம்ம கனவுனால் புரிந்து கொள்ள முடியும். அதில் சூக்ஷ்ம சரீரத்தோட அவஸ்தை சொப்ன நிலை, ஸ்தூல சரீரத்தோட அவஸ்தை விழிப்பு நிலை. இப்போ காரண சரீரத்தோட அவஸ்தை என்னது? நிலை என்னது? கனவு, ஆழ்ந்த உறக்க நிலை. அதான். அதனால் அஜ்ஞானத்தோட நிலை ஆழ்ந்த உறக்க நிலை. அதில் விழிப்பு நிலையிலேயே நம்ம ஒன்றையும் தெரியாமல் இருந்த இந்த உலகம் சத்தியம்னு நினைத்து கொண்டு இருந்த உலகத்தோட சொரூபம் தெரியாமல் இருந்தால் அது தூக்கத்தில் இருக்கிற மாதிரி தான். தூக்கத்தில் இருக்க ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோம். விழிப்பு நிலையிலையும் ஒன்றும் தெரியாமல் இருந்தால் அது என்னது? தூக்கத்தில் இருக்கிறது தான். அதனால் அஜ்ஞானத்தில் இருக்குது, தூக்கத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் யானிஷா சர்வபூதானாம்னு சொல்கிறார். ஞானிகளுக்கு எது பகலாக இருக்கோ அஜ்ஞானிகளுக்கு அது இரவாக இருக்கிறதுனா, இப்போ ஞானிகள் எந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ
எந்த பிரம்மத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அஞ்ஞானிகள் அதை பார்க்காமலே இருக்கிறார்கள். அதனால் அது இரவு. இப்போ உண்மை தெரியாமல் இருக்கிறதுங்கிறது தான் இருள். அதனால் அறிவு காணாமை அவித்தை ஆகும். அதனால் அறிவு தெரியாமல் இருக்கிறது தான் அஞ்ஞானம். வாஸ்தவமாக என்ன இருக்குதுன்னு மெய்ப்பொருள் அறியாமல் இருக்கிறது தான் அஞ்ஞானம். அது ஆழ்ந்த தூக்கத்திலையும் இருக்குது, கனவு நிலையிலையும் இருக்குது, விழிப்பு நிலையிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அவித்தையை எப்படி நாசம் பண்ணுறதுன்னு வித்தையை சொல்கிறார். 23வது பாடல். அவிஞ்சை தன்னின் முதல் கூற்றால் அயல் கூற்று இரண்டும் ஓர் உணர்வால் தவிர்ந்து போமட்டு சுட்டு சலனமின்றி ஒன்றாவாய் நிபந்த பிரம்மம் இது அல்ல என்னும் அறுதி நீடவிஞ்சை உவந்த பிரம்மம் இது என்னும் அறுதி அவிஞ்சை ஒளிந்ததுவே. அவிஞ்சை தன்னின் முதல் கூற்றால் அயற்கூற்று இரண்டும் ஓர் உணர்வால் தவிர்ந்து போம் மட்டு சுட்டு சலனமின்றி ஒன்றாவாய் நிவந்த பிரம்மம் இது அல்ல என்னும் அறுதி நீடவிஞ்சை உவந்த பிரம்மம் இது என்னும் அறுதி அவிஞ்சை ஒளிந்ததுவே. அவிஞ்சை அவித்தை. அவித்தை தன்னின் முதல் கூற்றால் அயல் கூற்று இரண்டும் ஓர் உணர்வால் தவிர்ந்து. அவிஞ்சை அவித்தைங்கிறது மாயை முக்குணங்களை உடையதுன்னு பார்த்துருக்குறோம். சத்துவம் ரஜஸ் தமஸ். அதில் முதல் கூறுங்கிறது சத்துவம். அயல்கூறு அயல்கூறு இரண்டுங்கிறது தமசு ரஜஸ் தமஸ். இந்த இரண்டையும் அதனால் மாயையினுடைய சத்துவ குணத்தினால ராஜச தாமச குணங்களை நீக்கி அதனால் ஓர் உணர்வால் தவிர்ந்து ஆத்மாவை பற்றிய உணர்வினால் ஓர்ந்து ஆராய்ந்து ஆத்மாவை பற்றிய அறிவினால் தவிர்ந்துனா நீக்கி. அதனால் சத்துவகுணத்தினால மாயையினுடைய சத்துவகுணத்தை பிரதானமாக்கி சத்துவகுணத்தை மேலோங்க செய்து அதனால் தாமச ராஜச குணங்களை நீக்க வேண்டும். அதான் உபாயம். அவித்தையை நிவர்த்தி பண்ணுறதுக்கான உபாயம் என்னென்னா அவித்தை 3 குணங்களை உடையதாக இருக்குது. அதனால் அவித்தையை வைத்துக்கொண்டு அவிதனுடைய சத்துவம்சத்தை வைத்துக்கொண்டு ராஜச தாமச குணங்களை முதலில் நீக்க வேண்டும். முதல் கூற்றால் அயற்கூற்று இரண்டும் ஓர் உணர்வால் ஓர்ந்து ஆராய்ந்து அறிகின்ற அறிவினால் ஞானத்தினால் தவிர்ந்தினால் நீக்கி போம் மட்டும் சுட்டு சலனம் இன்றி ஒன்றாவாய். போம் மட்டும்னா அது முற்றிலும் நீங்குகின்ற வரை முற்றிலும் முழுக்க போமாறு தவிர்ந்து போம் மட்டும். அதனால் ஓர் உணர்வால் தவிர்ந்து போம் மட்டும்னா முற்றிலும் நீங்கி போகுகின்ற வரை. சுட்டுனாக்க சுடுதல், ஞானத்தினால சுடுதல். முறையே சொன்ன முதல்ல வார்த்தை வந்ததே விதை சுட்டுன்னு வந்ததே அந்த சுட்டு தான் சுடுதல். அத்வைத ஞானத்தினால இந்த ராஜச தாமச குணங்கள் முற்றிலும் அழிந்து போமாறு சுட்டு சலனமின்றி அதன் பிறகு சத்துவகுண பிரதானமாக இருந்து சலனமின்றி ஒன்றாவாய். மனதில் சஞ்சலம் இல்லாமல் ராகத்வேஷங்கள் இல்லாமல் சத்துவ பிரதானமாக மனதை வைத்து அதுலேயும் ஆத்மா குணாதீதம் என்பதை புரிந்து கொண்டு அந்த சத்துவகுணமான மனது எதை சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கணும்னா குணாதீதமாக இருக்க ஆத்மாவை சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி சிந்தனை பண்ணி அந்த சத்துவகுணமும் கூட மனதில் லயமாகி இருத்தல். அந்த சத்துவகுணம் போனாலும் ஆத்ம ஞானம் ஸ்திரமாகிற பொழுது என்னது பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ குணாதீத லட்சணம் சொல்கிற பொழுது சொல்கிறார். இப்போ குணாதீத லட்சணம்னு சொல்கிற பொழுது
குணாதீதனாக ஆகிறதுனா ஆத்மா குணாதீதமாக இருக்குது. ஆத்மா குணாதீதமாக இருக்குன்னு புரிந்து கொண்டு மனதில் சத்துவ ரஜஸ் தமோ குணங்கள் மாறி மாறி வந்தாலும் ஆத்மாவாகிய எனக்கு இந்த குணங்கள்லாம் இல்லைன்னு அதை சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு. அதனால் மனது மாறுபடும் தன்மை உடையது. அது புறச்சூழ்நிலை மாறலாம், அல்லது உடம்போட உணவு முதலானவைகளால் மாறலாம். அதனுடைய பிராரப்தப்படி அது விதியினால் மாறுபாடு அடையும் தன்மை உடையது. நம்ம முயற்சியினால் ராஜச தாமச குணங்களை குறைத்து சத்துவ குணத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் எல்லா ஆன்மீக சாதனை, கர்மயோகம் தொடங்கி பக்தி யோகம், ராஜயோகம், எல்லாம் என்னெல்லாம் யோகம் இருக்கோ அது சத்துவ குணத்தை கொண்டு வர்றதுக்கு நமக்கு தேவையாக இருக்குது. அதற்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம் படித்து ஆத்மா குணாதீதம்னு புரிந்து கொண்டு அதை இந்த மனதோட மாறுபாடுகளையும் சாட்சியாக இருந்து பார்க்கிறது. அப்படி மனதை சாட்சியாக பார்க்க முடியும் என்றால் மனதுக்கு வேறானது ஆத்மானு உணர்ந்து கொள்வதற்கு மனது முதல்ல சத்துவ குணத்துக்கு வரணும். அதனால் மனதை கடந்து போகணும்னா முதல்ல மனதை சத்துவ குணத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் கடந்து போக முடியும். அதனால் ராஜச தாமச குணங்களை நீக்குவதற்கு மனது தேவை. மனதை வைத்து கொண்டு தான் மனதனுடைய குறைகளை சரி பண்ணுறோம். அதனால் ராஜச தாமச குணங்களை நீக்கிறதுக்கு சத்துவ குணத்தை சாதனமாக பயன்படுத்தி அதற்கு மேலே சத்துவ குணத்துக்கு மனது வர்ற பொழுது வேதாந்த சாஸ்திர சிரவணம் பண்ணி ஆத்மா குணாதீதம்னு புரிந்து கொண்டு அந்த ஞானத்தில் நிஷ்டை வர்ற பொழுது மனது பெரும்பாலும் சத்துவத்திலேயே இருக்கும். அப்படி அது இல்லாமல் அது மாறி ராஜச தாமச குணத்துக்கு பிராரப்தத்தினால போனாலும் அது மனசு தான் போகுது, ஆத்மா போகிறது இல்லை. அதுதான் குணாதீத லட்சணத்தில் பகவான் சொல்கிறார். பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ. பிரகாஷம், பிரவருத்தி, மோகம். பிரகாஷம் சத்துவகுணத்தோட காரியம், பிரவருத்தி ரஜோகுணத்தோட காரியம், மோகங்கிறது தமோ குணத்தோட காரியம். நத்வேஷ்டி சம்பிரவர்த்தானி ந நிவர்த்தானி காங்ஷதினா. இப்போ மனசுக்கு பிராரப்தத்தினால இவைகள் மாறலாம், வரும் போகும். இப்போ சத்துவகுணம் போகிற பொழுது ந நிவர்த்தானி காங்ஷதி, அது நீங்கி போகிற பொழுது விரும்புறதில்ல. ஐயோ சத்துவகுணம் போயிருச்சேன்னு நினச்சி வேண்டும் வரணுமே, எப்போ வருமேங்கிறது கூட எதிர்பார்ப்பது இவர் இல்லை. அது மாதிரி நத்வேஷ்டி சம்பிரவர்த்தானி, ரஜோகுணமோ தமோ குணமோ வந்தால் ஐயோ இது வந்துருச்சே, இது எப்படி தொலைக்கிறதுன்னு நினச்சி வருத்தப்படுறதும் இல்லை. அது குணங்கள் மாறி மாறி வர்றது மனதினுடைய இயல்பு என்று புரிந்து கொண்டு ஆத்மா குணாதீதம்னு அவர் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் மனதினுடைய சஞ்சலத்தையும் கூட அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மனதோட சஞ்சலத்தை சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கணும்னா மனது பெரும்பாலும் சத்துவ குண பிரதானமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாட்சி பாவம்ங்கிறது வரும். ராஜச தாமச குணத்தில் இருக்கிற பொழுது சாட்சி பாவம்ங்கிறது கஷ்டம். ரொம்ப காலம் சாதனை பண்ணி சத்துவ குணத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதுலேயும் ஞான நிஷ்டை வர்ற பொழுது தான் மனசு மாறி போனாலும் அதை வேடிக்கையாக பார்க்க முடியும். மனசு மேலே இருக்க அபிமானமும் போய் அது நான் இல்லை, அது எப்படி எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்னன்னா அப்படி இருக்கிறது தான் ஞான நிஷ்டை. எப்படி உடம்பு வருது, உடம்பு நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணது மட்டும் இல்லை, நிறைய ஆன்மீக சாதனைகள் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சத்துவ பிரதானமாக இருக்குது. கண்டதை சாப்பிட்றதில்ல, கண்ட மாதிரியான வாழ்க்கை, கண்டதை பார்க்கறதில்ல. அப்படியான வாழ்க்கை போக்கெல்லாம் இல்லாமல் ஒரு சாத்விகமான ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உடம்புக்கு வரக்கூடிய நோய், மற்ற தலைவலி முதலான பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஏன்னா அது பிராரப்தத்தினால் வர்றது. ஏன் கேன்சர் முதலானவைகள் கூட, பெரிய நோய் கூட வரலாம். எவ்வளோ ஞானிகள் சித்தர்களுக்கு எல்லா நோயும் வந்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ அது பிராரப்தம், அது சரீரத்துக்கு வரும். என்னதான் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தாலும், ரொம்ப கட்டுப்பாடான உணவு முதலானவைகள் இருந்தாலும். இப்போ கேன்சர் வருதுன்னா சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருங்கிறான். சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்கும் கேன்சர் வருதான்னா இல்லை, சிலருக்கு வர்றதில்லை. சிகரெட்டே பிடிக்கிற பழக்கம் இல்லாதவனுக்கும் கேன்சர் வருது. அதனால் அது மட்டுமே ஒரு காரணம் இல்லை, அது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாதவனுக்கும் பெரிய நோய்கள் வரத்தான் செய்யுது. அப்போ ஏன் வந்தது? உனக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே, ஏன் வந்ததுன்னா
அது தலையெழுத்து. அப்போ தான் தலையெழுத்து. அது வர்றது, அது அனுபவிக்கிறது, அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு காரணம்லாம் மருத்துவ ரீதியாகவே சொல்ல முடியாது, வந்திருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி அப்படி சரீரத்துக்கு பிராரப்தத்தினால வர்றது, ஞானம் இருந்தாலும் வர்றது வரத்தான் செய்யும். அதே தான் மனசுக்கும். மனசும் சரீரத்தினுடைய ஒரு அங்கம் தான். இப்போ மனசு பிராரப்தத்தினால காமக்ரோதாதிகள் வரலாம், அல்லது ராஜச தாமச குணங்கள் மாறி மாறி வரலாம். அது என்ன மாறி வந்தாலும் சரி, போனாலும் சரி, அது மனசோட தர்மம். எப்படி உடம்பு நான் இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு உடம்புக்கு என்ன வந்தாலும் அது உடம்போட பிரச்சனை, ஆத்மாவாகிய எனக்கு இல்லை அப்படின்னு பார்க்க முடிஞ்சால் அதான் ஞானம். அதே மாதிரி மனசும் கலங்கி போனால் கூட அது மனசோட பிரச்சனை, ஆத்மாவாகிய எனக்கு இல்லைன்னு பார்க்க முடிஞ்சால் அதான் ஞான நிஷ்டை. அதனால் உதாசீனவத் ஆசீனக குணைகி யோன விச்சால்யத்தே. இந்த குணங்களால் எவன் சரணமடையாமல் இருக்கின்றானோ அதையும் உதாசீனமாக பார்த்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய மனதில் குண மாறுபாடுகள் வர்றதையே அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், உதாசீனனாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் குணாவர்த்தந்தே இத்தியேவ யோவதிஷ்டதி நேங்கத்தேன. குணங்களில் பொருந்துகின்றன, குணம்தான் செயல்படுது. நான் ஆத்மா, நான் சாட்சி என்று அதையும் அவனால் பார்க்க முடிஞ்சா அதான் ஸ்தித பிரஜை. அதனால் இந்த நிஷ்டை வர்ற வரைக்கும் இந்த சத்துவகுணத்தினால ராஜச தாமச குணங்களை நீக்கணும், சுபவாசனையினால் அசுபவாசனைகளை நீக்கணும். அதுக்கப்புறம் அந்த சுபவாசனையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது இருந்தால் தான் எனக்கு ஞானம் மோட்சங்கிறது இல்லை. நான் ஆத்மா, அதற்கு வேறானதுன்னு புரிந்து கொண்டா அதை பற்றியும் கவலை இல்லை. அதனால் இது சாதனை. அதனால் சத்துவகுணத்தினால ராஜச தாமச குணங்களை நீக்கி மனசு சத்தா சாமானிய மாத்திரமாக இருத்தல், சலனம் இன்றி ஒன்றாவாய். சத்துவ பிரதானமாக மனசு இருக்கிற பொழுது மனசு அந்த சொரூபத்திலேயே இருக்கின்றது. அப்புறம் ஞானம்னா என்ன, அஜ்ஞானம்னா என்னங்கிறத சொல்கிறார். நிவந்த பிரம்மம் இது அல்ல என்னும் அறுதி நீடு அவிஞ்சை. நீடுன்னா நீண்ட பெரியன்னு அர்த்தம். உவந்த பிரம்மம் இது என்னும் அறுதி அவிஞ்சை ஒளிந்ததுவே. அவிஞ்சை ஒளிந்ததுன்னா அது வித்யா ஞானம். நிவந்த பிரம்மம் இது அல்ல. நிவந்தனக வியாபகமான அப்படின்னு அர்த்தம். சர்வ வியாபகமாக இருக்கின்ற பிரம்மம். பிரம்மம் அப்படி தான் இருக்குது. பிரம்மம் சர்வ வியாபகமாக சர்வாதாரமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது அந்த பிரம்மமாக பார்க்காமல் உலகமாக பார்த்தா அதான் வித்தை. அதனால் இந்த கடவுள் எங்கேன, அவர் எங்கேயோ இருக்கிறார். அப்போ இந்த உலகம் என்ன, உலகம் அதற்கு வேறானது. அதனால் இது வேற, உலகம் வேறானது என்று அறுதினா உறுதி, நிச்சயம் என்ற நிச்சயமான எண்ணம் எதுவோ அதான் அஜ்ஞானம். அதனால் உலகத்தை பார்க்கிற பொழுது உலகமாக மட்டும் பார்த்தல், பிரம்மமாக பார்க்காமை, அறியாமை. பிரம்மம் தான் உலகமாக இருக்குன்னு தெரியாமல் பிரம்மம் சர்வ வியாபகமாக சர்வாதாரமாக சர்வமாக இருக்கின்றது என்று அறியாமல் உலகத்தை உலகமாக மட்டும் பார்த்தல் என்பது அவித்யா. அதனால் பிரம்மம் இது அல்ல. இது அல்லன்னா, இதுனா உலகம், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உலகம், அது உலகம்தான். பிரம்மம் இல்லைன்னு நினைச்சா அது அவித்யை, அது அஜ்ஞானம். நகைகளை, தங்க நகையை பார்க்கிற பொழுது அங்கே தங்கத்தை பார்க்காம இது நகை என்று நகைங்கிற நாமரூபத்தை மட்டும் பார்த்தா அதான் அவித்யை. பானைகளை பார்க்கிற பொழுது பானைங்கிறத மட்டும் பார்த்தா, தங்கத்தை பற்றி அந்த மூலமான மண்ணை பற்றிய ஞானம் இல்லாமல் தங்கம் மட்டும், நகை மட்டும் நமக்கு தெரிந்தால் அது அஜ்ஞானம். அதே மாதிரி பானை மட்டும் நமக்கு தெரிந்தா, மண்ணை பற்றிய ஞானம் இல்லாமல் பானை மட்டும் நம்ம காட்சியில் தெரிந்தா அது அஜ்ஞானம். தண்ணீர் அலைகள், கடலை பார்க்கிற பொழுது தண்ணீர்ங்கிற ஞானம் இல்லாமல் வெறும் அலைகள் என்ற தோற்றம் மாத்திரம் நமக்கு தெரிந்தா அதான் அவித்தை. இந்த மூலத்தை பற்றிய அறிவு இல்லாமல் இருத்தல் அது அவிஞை. அப்புறம் உவந்த பிரம்மம் இது என்னும் அறுதின நிச்சயம், அவித்தை ஒளிந்தது. இதுதான், இது பிரம்மங்கிறது இதோ இங்கே இருக்கின்றது, எல்லாமாக இருக்கின்றது. அதனால் இது நான், நீ, இந்த உலகம், இது எல்லாமே பிரம்மம் என்ற நிச்சயமான ஞானம்
அதான் அஜ்ஞான நிவர்த்தி. அதனால் அவித்தை வித்தைங்கிறது என்னென்ன, உலகத்தை பிரம்மமாக பார்க்காம உலகம் மட்டும் தெரிந்தால் அது அவித்தை, உலகம் தெரியாமல் பிரம்மம் தெரிந்தால் அது அஜ்ஞான நிவர்த்தியான நிலை. எல்லாம் கல்லை கண்டா நாயை காணாம், கல் தெரியாமல் நாய் மட்டும் தெரிஞ்சால் அது அவித்தை, நாய் தெரியாமல் கல் தெரிந்தால், அல்லது எது நாயாக தெரிந்து கொண்டு இருக்கின்றதோ அது வாஸ்தவமாக கல் தாங்கிற ஞானம் இருந்தால் அது வித்தை, அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுச்சு. அவங்க நாயும் தெரியலாம், கல் தெரிகிற பொழுது நாயும் தெரியலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கல்லே தெரியாமல் நாய் மட்டும் தெரிஞ்சால் அதான் பிரச்சனை. அதனால் கயிறு பாம்பு மட்டும் தெரிஞ்சால் அது பிரச்சனை. இந்த கயிறு தான் பாம்பாக தெரிந்ததுன்னு ஞானம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. காணல் நீர் அது காணல் நீர்னு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, வெறும் நீர் மட்டும் தெரிஞ்சால் அதான் அவித்தை. சிப்பி வெள்ளி, வெறும் வெள்ளி மட்டும் தெரிஞ்சால் அது அவித்தை அஜ்ஞானம். சிப்பி தான் அங்கே இருக்குது, அது வெள்ளியாக தெரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரிந்தால் அது வித்தை, அஜ்ஞான நிவர்த்தி, அங்கே ஞானம் இருக்குது. அதே மாதிரி இந்த உலகம் மட்டும் தெரிந்தால் அது அவித்தை, பிரம்மம் தான் உலகமாக இருக்கிறதுன்னு தெரிந்தால் அது ஞானம், அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த பாடல் ரொம்ப விளக்கம் போட்டிருக்காரு பாப்பா. கூறிய இலக்கணம் உடைய அவித்தை முக்குணமயம் ஆதலார். இந்த போன பாட்டில் சொல்லப்பட்டது கூறிய இலக்கணம், அதாவது சிற்சக்தி வாதனை வித்து உருவாம்னு அந்த சொரூபம் சொல்லப்பட்டது. அந்த அவித்தையானது முக்குணமயம், சத்துவம் ரஜஸ்தமஸ்ங்கிற 3 குணங்களை உடையது தெரிந்தது. ஆதலின் அந்த குணங்களும் ஒவ்வொன்றும் மூவித பாகம் ஆதலின் 9 கூறாக, அது முன்னாடி வந்தது. சத்துவம் ரஜஸ்தமஸ், அதற்குள்ள சத்துவத்தில் சத்துவம் ரஜஸ்தமஸ் என்று ஒன்றொன்றுக்குள்ள 3 பிரித்து மொத்தம் 9 சொல்லப்பட்டது. அதில் அவித்தையின் முதல் பாகத்தினால், அதாவது வித்தையினால், ஞானத்தினால், சத்துவகுணத்தினால் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவித்தையின் முதல் பாகங்கிறது சத்துவகுணம். சத்து அசத்து ரூபமாகிய வித்தை என்னும் பாகத்தால் மற்ற பாகத்தை சுட்டு, மற்ற பாகத்தில் ராஜச தாமச குணங்களை சுட்டு, இந்த 2 பாகமும் அவித்தை ரூபமும் வித்தை ரூபமும் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று கெடும் வரையில் சுட்டு. அதாவது சத்துவகுணத்தினால ராஜச தாமச குணங்களை சுடணும், அப்புறம் சத்துவகுணத்தையும் அதுவும் மாயா அம்சம் என்று விட்டுவிட வேண்டும். அதாவது சத்துவமாக இருக்கணுங்கிறதில்ல, ஞானத்தினால அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும், அதன் பிறகு ஞான விருத்தி இருக்கணுங்கிறது இல்லை. அதுதான் குணாத்தீத்தன் ஆகிறதுங்கிறது சத்துவகுணமும் கடந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளுதல் என்பது தான். இல்லை ராஜச தாமச குணத்தை விட்டுட்டு சத்துவகுணம் மாத்திரம் இருந்தால் கூட அதுவும் மனசோட தர்மம் தான். அதனால் அதையும் விடணும்னு சொல்லியிருக்கு. அவித்தை ரூபமும் வித்தை ரூபமும் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று கெடும் வரையில் சுட்டு சலனம் இன்றி ஏக்கம் அத்விதீயமாய் ஆவாய், நிஷ்சலனமாக இருப்பாய், குணாதீத்தனாக இருப்பாய். குணாதீத்த லட்சணம்னு சொல்கிறார். குணாதீத்தமாக உண்மையிலேயே மனசு ஆக முடியாது. ஆத்மா தான் குணாதீத்தமாக எப்பொழுதும் இருக்கிறது. மனசை குணாதீத்தமாக கொண்டு போக முடியாது. இருந்தாலும் ராஜச தாமச குணம் நீங்கி சத்துவகுணம் பிரதானமாக இருக்கிற பொழுது ஆத்மா குணாதீத்தம்னு மனசு புரிந்து கொண்டு இருக்கும், நான் அந்த ஆத்மானு புரிந்து கொண்டு இருக்கும். அதுதான் குணாதீத்தனாக இருக்கிற நிலை. அதனால் தான் மனோநாசம்னு சொல்கிறோம். மனோநாசம்னு சொல்கிற பொழுது மனசை முற்றிலும் நாசம் பண்ண முடியாதுங்கிறதா உண்மை. விதேக முக்தியில் தான் முழுக்க அரூப நாசம் வருது. ஜீவன் முக்தியில் ஸ்வரூப நாசம் தான். ஸ்வரூப நாசம்ங்கிறதையே மனோநாசம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மனசு அங்கே சத்துவ பிரதானமாக இருக்குது, ராஜச தாமச குணங்கள் நீங்கி இருக்குது. ஆனால் மனசு சத்துவகுணமாக இருக்கிற பொழுது சத்துவ பிரதானமாக இருக்கிறதுங்கிறதே மனசு இல்லாமல் இருக்கிறது தான். ஏன்னா சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த மனதினுடைய பாகங்கள் இருப்பதில்லை. மனசில் இருக்கக்கூடிய ராஜச தாமச குணங்கள் தான் சம்சாரத்தை உண்டு பண்ணுது. சத்துவகுணம் சம்சாரத்தை உண்டு பண்ணுவதில்லை. சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் சொரூப ஞானம் இருக்கும். அதனால் மனசு சம்சாரத்தை உண்டு பண்ணாது, உண்டு பண்ணாத மனசு இருக்கும். அதனால தான் முன்னாடி பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் பழைய பாட்டுக்கெல்லாம் போகணும். இந்த வித்தை அவித்தைங்கிறத புரிந்து கொள்வதற்கு அவித்தையே வித்தைன்னு சொன்னார். அதாவது ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய அவித்தை வித்தைன்னு சொல்லப்பட்டது.
13வது பாட்டு இதே அத்தியாயத்தில் முன்னாடி 13வது பாட்டில் வித்தை அவித்தை இந்த 3 கூறா இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது இது அவிஞ்சை பயில் கூற்றின் இடையே விஞ்சை திறம் அடைந்த அதனால் தீதிலாத சத்துவமாம் தேவர் சிவனை முதலானோர் அந்த சத்துவத்தில் சத்துவமாக இருக்கிறது தான் தேவர்கள். சிவன் முதலான தேவர்கள் சத்துவத்தில் சத்துவமாக இருக்கிறது. சத்துவத்தில் சத்துவமாக இருக்கிறதுனால அவர்கள் மாயா உபாதியோடு இருந்தாலும் நான் பிரம்மங்கிற ஞானம் அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அங்கே அவித்தை இருந்தாலும் அவித்யா உபாதி இருந்தாலும் அது வித்யா என்றே கொள்ள வேண்டும். ஆனால் ஆசுயில் சுத்த சத்துவமாம் அவிஞ்சை கூறு வித்தை என பேசும் 14வது பாட்டில் சொல்லியிருக்கு. ஆசுயில் சுத்த சத்துவமாம் அவிஞ்சை கூறு. சுத்த சத்துவமாக அவித்தை இருக்கிற பொழுது அது அவித்தையினாலும் மாயையினுடைய அம்சம் என்றாலும் அது வித்தை என பேசும். சுத்த சத்துவம்னா சத்துவ பிரதானமாக இருக்கிறது. அதனால் ஈஸ்வரனுக்கு அது இயல்பாக இருக்குது. ஜீவன் இந்த ஞான சாதனைகளால் அவன் சத்துவ பிரதானமாக ஆகிற பொழுது அவன் குணாதீதனா அந்த அவித்தை கூறு இருந்தாலும் சத்துவம் இருந்தாலும் அது வித்தை என்று கருதப்படுகின்றது, கருதப்பட வேண்டும். அதை மனசில் வச்சு கொண்டு தான் இங்கே இப்படி அர்த்தம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சொன்னால் குழப்பம்னு நான் சொல்லலை. இல்லை அவித்யை ரூபம் வித்யாரூபம். வித்யாரூபங்கிறதும் மனசோட சத்வாம்சம் வித்யாரூபம். அவித்யா அம்சங்கிறது ராஜச தாமச அம்சம். இது மூணுமே கெடும் வகையில் சுட்டு சலனம் இன்றி ஏக்கம் அத்விதீயமாய் ஆவாய். வியாபகமான பிரம்மம் இதுனா இந்த ஜெகம் உலகம் அல்ல என்கிற முடிவு அது தவறான முடிவு. உண்மையிலேயே பிரம்மம் தான் உலகமாக இருக்குது. அறியாமையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரம்மத்தை அறியலை, உலகத்தை மட்டும் பார்க்குறோம். அதனால் பிரம்மம் கடவுள்னாக்கா அவர் எங்கேயோ இருக்கிறவர், வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்கிறவர். இந்த உலகத்தில் அவர் இல்லை, அவர் இல்லவே இல்லை, அவர் கண்ணில் தெரிய மாட்டார் அப்படின்லாம் நினைக்கிறது. அதுதான் அவித்தை. அதனால் இந்த ஜெகம் இது பிரம்மம் இது அல்ல, இந்த உலகம் அல்ல என்கின்ற முடிவே பெரிய அவித்தையாகும். அதான் ஸ்தூல அவித்தை, மூல அவித்தை. ஸ்தூல அவித்தை மூல அவித்தைன்னா பிரித்து சொல்கிறாங்க. அதெல்லாம் குழப்பம். அவித்தை அவ்வளோதான். பேரானந்தத்தை தரவல்ல பிரம்மம் இது. உவந்த அப்படிங்கிறதுக்கு பேரானந்தத்தை தரவல்லன்னு அர்த்தம் பண்ணிக்க. பிரம்மம் இதுவே என்கின்ற முடிவு என்ற முடிவே அவித்தை ஒழிந்து போனதாம் என்னும் நிச்சயமாம். அறுதின நிச்சயம். இல்லை இது பிரம்மம், இங்கு எல்லாமே பிரம்மம், சர்வம் பிரம்மமயம். நான் பிரம்மம், இது பிரம்மம், நான் பிரம்மமாக இருக்கிறேன், இந்த உலகம் பிரம்மமாக இருக்கின்றது என்று அனைத்தையும் பிரம்மமாக பார்க்கறது தான் அவித்யா நிவர்த்தி. அதனால் அஜ்ஞான நிவர்த்திங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிறது இறைவன் தான், இருப்பது ஒன்றுதான் என்ற அந்த தெளிந்த ஞானம் அதான் அவித்யா நிவர்த்தி. அடுத்த பாடல் 24. நக்கன் முதலாம் தேவர்க்கும் நாரதாதி இருடிகட்கும் மிக்க நிமல இதயத்தின் மேவு மருதி உனக்குருக தக்க குமரா என முனியை சங்கராதி என்ற இவர் துக்கமேவா நிச்சயம் என் சொல்வாய் என்ன முனி சொல்வான். நக்கன் முதலாம் தேவர்க்கும் நாரதாதி இருடிகட்கும் மிக்க நிமல இதயத்தின் மேவும் அருதி உனக்குருக தக்க குமரா என முனியை சங்கராதி என்ற இவர் துக்கமேவா நிச்சயம் என் சொல்வாய் என்ன முனி சொல்வான். நக்கன் முதலாம் தேவர்க்கும் நாரதாதி ரிஷிகட்கும்
மிக்க நிமல இதயம் மேவும் அருதி. நக்கன்கிறது முக்கண்களை உடைய சிவபெருமான் முதலான தேவர்களுக்கும் அவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஞானம், சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஞானம், அவர்களும் மாயா உபாதியை கொண்டிருந்தாலும் சத்துவ பிரதானமாக சுத்த சத்துவமாக அந்த உபாதி இருக்கிறதுனால நான் ஆத்மா நான் பிரம்மங்கிறது அவர்களுக்கு ஒரு பொழுதும் மறப்பது இல்லை, இயல்பாக இருக்கு. அப்புறம் நாரதாதி ரிஷிகட்கும், நாரதர் முதலான ரிஷிகளும் கூட அவர்களுடைய தபஸ்னால அந்த ஞானத்தை விரைவில் அடைந்து விடுகிறார்கள். அந்த ரிஷிகளும் மிக்க நிமல இதயத்தின் மேவும் அருதி, அவர்கள் இதயத்தில் அவர்களுடைய தூய்மையான இதயத்தில் என்ன ஒரு நிச்சயமானது தெளிந்த ஞானமானது இருக்கின்றதோ அது உனக்கு உருக, அதை நீயும் அடைவாயாக, உனக்கும் உண்டாகுக. அந்த நிச்சய ஞானம் தெளிந்த ஞானம் அத்வைத ஞானம் இல்லை, தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இருக்கின்ற அந்த அத்வைத ஞானமானது நிச்சயமான தெளிந்த ஞானமானது உலகத்தை பற்றிய தன்னை பற்றிய ஈஸ்வரனை பற்றிய அந்த மெய்ப்பொருள் அறிவானது எப்படி இருக்கோ அப்படியே உனக்கும் இருக்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். நான் எது முக்தி அப்படிங்கிறத சொல்லிட்டார், எது அஜ்ஞானம்னு சொல்லிட்டார், எது ஞானம்னு சொல்லிட்டார். அந்த ஞானத்தை நிச்சயமான ஞானத்தை நீ அடைவாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். தக்க குமரா என தகுதி வாய்ந்த சிஷ்யா உனக்கு ஸ்ரீராமரே உனக்கும் அந்த ஞானமானது ஞான நிஷ்டையானது ஏற்படட்டும், தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இயல்பாக இருக்கிற அந்த ஞானமானது உனக்கு ஏற்படட்டும், ஞான நிஷ்டையானது உனக்கு ஏற்படட்டும் என்று சொன்னவுடனே என முனியைனா என்று சொன்ன முனியை என்று சொன்ன வசிஷ்ட முனிவரை பார்த்து சங்கர் ஆதி என்ற இவர் துக்கமேவா நிச்சயம் என் சொல்வாய். சங்கரர் முதலான இவர்கள் சங்கரர் முதலான தேவர்கள் அப்புறம் நாரதர் முதலான ரிஷிகள் துக்கமேவா நிச்சயம், துக்கத்தை அடையாத அந்த நிச்சயம் எப்படி என்று சொல்வாய். அவர்கள் எப்படி துக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார். ஜீவன் முக்தினா என்னங்கிறது சுருக்கமாக சொல்லிட்டார். அதை ஸ்ரீராமர் இன்னும் விரிவாக கேட்க விரும்புகிறார். ஆனால் துக்கம் மேவா நிச்சயம், அந்த சம்சாரம் இல்லாத சம்சார துக்கம் இல்லாத தன்மையை எவ்வாறு அடைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள் என் சொல்வாய். என்ன எப்படி என்று சொல்வீர்கள், எப்படி என்று சொல்ல வேண்டும். சங்கரர் முதலான தேவர்களை துன்பம் அணுகாத நிச்சயம் எப்படி என சொல்ல வேண்டும். எப்படி அவர்களுக்கு சம்சாரம் வருவதில்லை, துன்பம் முதலானவைகள் அவர்களை ஒன்றும் செய்வது இல்லை என்பதை சொல்ல வேண்டும். என்னென்ன என்று ஸ்ரீராமர் சொல்ல முனி சொல்வான். முனிவர் வசிஷ்ட முனிவர் அதற்கு விடை கூறுகின்றார், சொல்லுகின்றார், விரிவாக சொல்லுகின்றார். அடுத்த பாடல். கிஞ்சிலாகி விரிந்து சகத்திரளாய் கிளைத்த இவையெல்லாம் விஞ்சு பிரம்மமே அறிவு பிரம்மமேதினி பிரம்மம் பஞ்சபூதம் பிரம்மம் நாம் பிரம்மம் நமது பகை பிரம்மம் தஞ்ச நட்பு கிளை பிரம்மம் சங்கராதி நிச்சயமே கிஞ்சிலாகி விரிந்து சகத்திரளாய் கிளைத்த இவையெல்லாம் விஞ்சு பிரம்மமே அறிவு பிரம்மம் மேதினி பிரம்மம் பஞ்சபூதம் பிரம்மம் நாம் பிரம்மம் நமது பகை பிரம்மம் தஞ்ச நட்பு கிளை பிரம்மம் சங்கராதி நிச்சயமே. அவர்கள் என்ன நிச்சயத்தில், என்ன ஞான நிச்சயத்தில் ஞான நிஷ்டையில் இருக்கிறார்களோ, எந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறதுனால துக்கம் முதலானவைகள் நிச்சயமாக அவர்களுக்கு வரவில்லையோ, அதில் துக்கம் நிச்சயமாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஞானம். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். என்னுடைய விளக்கத்தை நாளை வகுப்பில் பார்க்கலாம்.
ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।